Hello, welcome back to the channel BeYouDefining. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா இந்த பொடுகு பெயின் இது ரெண்டு ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா. இது ரெண்டு ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இதனால நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம தலையில வந்து கையை வச்சுக்கிட்டே இருப்போம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்லைங்களா. ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பா எவ்வளவோ தேடி தேடி அலைஞ்சிருப்போம், ஒரு நிரந்தர தீர்வு நமக்கு தெரியாம இருக்கும். நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறது இது எதனால வருது அண்ட் இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கு அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க so that உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பரா வந்து நம்ம ஹேர் ஸ்கேல்பை வந்து கிளீன் பண்ணாததாங்க ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன். இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எண்ணெய் வைக்கணும் இல்ல நம்ம ஃபாலிகல்ஸ்ல இருக்க எண்ணெய் வந்து செக்ரீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நாளடைவில் நம்ம கிளீன் பண்ணாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும். ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் என்ன ஆகும்னா, வெயில் படும் போது அது ட்ரை ஸ்கேலியா ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது வந்து திப்பி திப்பியா வந்து விழுவ ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும். அண்ட் பெயின் ப்ராப்ளம் எப்படின்னு வரும்னு பாத்தீங்கன்னா, அழுக்கா இருக்கிற தலையில முடியல மட்டும்தான் அதிகமா பெயின் வரும். அழுக்குன்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் தேய்க்காம ஷாம்பு பண்ணாம அதுக்குரிய மாஸ்க் எல்லாம் போடாம இருந்தாதான் நமக்கு வந்து இந்த பெயின் தொல்லையும் டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் அதிகமா ஆக ஆரம்பிக்கும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷாம்பு அல்லது ஹேர் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டினியூஸா நம்ம மாத்திக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஹேர்ல வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் வரும், அப்புறம் நமக்கு வந்து இந்த பெயின் ப்ராப்ளமும் வரும். ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றது வந்து கரெக்டா என்ன நம்ம ஸ்கேல்ப்க்கு செட் ஆகுமோ அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம், செகண்ட் டே 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம், மறுபடியும் வேற ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஜம்ப் ஆகும். ஸோ கான்ஸ்டன்டா ஒரு பாட்டில் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து தைரியமா தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அது செட் ஆகுமா செட் ஆகாதான்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் அதிகப்படியான ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து இந்த ஹீட் ப்ரொடெக்டன்ஸ் எல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னா அதனாலயும் நமக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அண்ட் பெயின் தொல்லையும் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்ஃபெக்ஷன் ஆனவங்களோடது இது, அதாவது டேண்ட்ரஃப் இல்லைன்னா வந்து இந்த பெயின் தொல்லை இருக்கிறவங்களோட பெட் ஸ்ப்ரெட், கோம்பு, டவல், அப்புறமேட்டு அவங்க யூஸ் பண்ற ஏதாச்சும் ஒரு ஹேர் ப்ராடக்ட வந்து நம்ம யூஸ் பண்ணாலுமே நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடி ஹீட் ஆகுறதாங்க. ஹீட் ஆகுற பாடியா இருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஸ்கேல்ப்லயும் உங்களுக்கு வந்து ஹீட் அதிகமாகும். அதனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அதிகமா வர ஆரம்பிக்கும். இப்ப இதோட ரீசன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம்னு நம்ம பார்த்துடலாங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இது நம்ம தொடர்ந்து பண்ணாலே வந்து நம்மளுக்கு வந்து இந்த பொடுகு தொல்லையும் இருக்காது, பெயின் தொல்லையும் இருக்காது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் வைக்கணுங்க. என்னென்ன எண்ணெய் யூஸ் பண்ணலாம்னு நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்றேன். எண்ணெயில நீங்க வந்து தேங்காய் எண்ணெய் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. பர்சனலா என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னதுதான், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும் போது அவங்களோட பொடுகு தொல்லை வந்து அதிகமா இருந்தது. என் ஹஸ்பண்டும் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பொடுகு தொல்லை வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. அப்படி இப்படி பண்ணாலே அப்படியே கொட்டும். பிகாஸ் அவங்க ஹெல்மெட் எல்லாம் வேர் பண்றாங்க, அப்புறம் வந்து வெயில்ல போறாங்க, அவங்களுக்கு நேச்சுரலாவே கொஞ்சம் ஹீட்டான உடம்பு தான். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பொடுகு அதிகமா இருந்தது. ஸோ இதை வந்து நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன பிறகுதான் நான் தேங்காய் எண்ணெய் ஸ்டாப் பண்ணி இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் நான் ரீசெண்டா ஒரு பெப்பர் ஆயில் வந்து நான் பண்ணேன். அதுவும் போட்டப்போ ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்தது. இந்த பொடுகு தொல்லையே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வாஷ்லயே வந்து சரியாச்சுன்னு வந்து அந்த வீடியோ பார்த்தா அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி பொடுகு தொல்லையே இல்லைன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதே என் ஹஸ்பண்ட்க்கும் யூஸ் பண்ணோம். ஆனா இப்ப ரீசெண்டா அவருக்கு அவ்வளவு பொடுகு இல்லாதனால எனக்கு தெரியல, அவருக்கும் நல்ல ரிசல்ட் இருந்தது. அண்ட் அடுத்த என்ன இப்போ ஒரு DIY உங்க கூட ஷேர் பண்ண போனேன். ஸோ அது என்னன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே கற்பூரம் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கற்பூரம் கிட்டே எடுத்திருக்கேன். இந்த 1.5 கற்பூரம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா உடச்சி எடுத்துக்க போகிறேன். அடுத்தது வந்து இப்போ வேப்பெண்ணெய். உங்களுக்கே தெரியும் வேப்பெண்ணெய் வந்து எந்த அளவுக்கு நல்லது. அதுவும் பெயினோ புடுகுக்கோ வந்து எதிரியே வேப்பலை தான். ஸோ உங்களோட நீங்கள் இப்போ வீட்டில் வந்து நம்ம பேக்லாம் போடுறதா இருந்தால் வேப்பலை அரைச்சி இல்லை வேப்பலை பொடியெல்லாம் கிடைக்கும், அதை வந்து நீங்கள் பேக் மாதிரி யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த பேக் மாதிரி போட டைம் இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதான் நீங்கள் வந்து பண்ணும்போது எப்போவுமே வந்து ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அது நல்லா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சில பேர் யோசிப்பீங்க,
ஐயோ என்னடா கல்பூரம்லாம் போட சொல்ல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ இது வந்து ஆயுர்வேதிக்கில் வந்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு உங்கள் பொடுகு தொல்லையும் வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு நைட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் இந்த கல்பூரமும் இந்த வேப்பெண்ணையும் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகும். அட்லீஸ்ட் அப்படி பண்ண முடியலன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. இல்லை ஒரு பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் ஹீட்டான உடம்பு, அவங்களுக்கு வந்து பொடுகு அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இதை வந்து நீங்கள் டேரெக்டாக உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஷாம்பு தாங்க. ஷாம்புக்கு நீங்க சூஸ் பண்ற ஷாம்புல வந்து டீ ட்ரீ இருக்கான்னு வந்து பாருங்க. டீ ட்ரீ, பெப்பர்மெண்ட் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கேல்ப்ல இருக்க பொடுகும் பேனும் வந்து கம்மி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். இது ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயினுக்கு ஆகட்டும் பொடுகுக்கு ஆகட்டும் ஆகவே ஆகாது. டீ ட்ரீ வந்து அந்த ஃபங்கஸ் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தான் கிளியர் அவுட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பெயினுக்கெல்லாம் அந்த இடத்துல தங்கணும்னே இருக்காது. ஐயோ என்னடா இது வந்து கொஞ்சம் எரிச்சல் தர ஸ்கேல்பா இருக்கு, ஸோ நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஈஸியா வந்து போயிடும். அடுத்தது இப்ப நான் உங்களுக்கு மாஸ்க் வந்து காமிக்க போறேங்க. மாஸ்க்கை இவங்க டேண்ட்ரஃப் ஸ்கேல்பில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ பர்பஸ்க்கு இவங்க ஹேரில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேண்ட்ரஃப் இருக்குன்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு மாஸ்க் காமிக்க போகிறேன். இது வந்து மாமா எர்த்தோட டீ ட்ரீ ஹேர் மாஸ்க். ஸோ இந்த மாதிரி க்ரியேட்டிவாக வந்து யோசிச்சு அவங்க பேக்கேஜிங் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பேக்கேஜிங். ஸோ இதில் ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி இந்த இடத்துல கொஞ்சமாக எண்ணெய் ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அழகாக நீங்கள் ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணால் இந்த பாக்ஸ் இருக்குது. மாமா எர்த்தோட டீ ட்ரீ ஹேர் மாஸ்க் வித் டீ ட்ரீ ஆர்கன் ஆயில் அண்ட் லெமன் ஆயில்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக்கை விட அதிகமா இவங்க வந்து ரீசைக்கிள் பண்றாங்க. அதுதான் ஒரு வெரி பெஸ்ட் பார்ட் இன் மாமா எர்த்தை பொறுத்த வரைக்கும். இது வந்து டேண்ட்ரஃப் அண்ட் எச்சி ஸ்கேல்ப்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது, இந்த பெயின் தொல்லைக்கும் இது வந்து நல்ல ஒரு சொல்யூஷனா இருந்தது. பிகாஸ் டீ ட்ரீ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பெயின்லாம் வந்து தங்க விடாம பார்த்துக்கும். ஸ்கேல்ப்பை வந்து ரொம்பவே கிளீனா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தான் லெமனும் சிட்ரிக் நேச்சர் உள்ளதுனால அதுவுமே வந்து இந்த அழுக்கு ஆயிலி ஸ்கேல்ப்பை வந்து ரிமூவ் பண்றதுக்கு, டர்ட் இல்லாம இருந்தாலே உங்களுக்கு ஸ்கேல்ப் வந்து ரொம்ப கிளீனா இருக்கும். இதுல வந்து பேரபென்ஸ் கிடையாது, சிலிக்கன்ஸ் கிடையாது, ஹைப்போ அலர்ஜிக் அண்ட் வித் பயோ ஆக்டிவ்ஸ். ஸோ பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. மாமா எர்த் டீ ட்ரீ ஹேர் மாஸ்க் அதே தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை இப்படி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு லிட் வரும். சாரி வெளியெல்லாம் கொஞ்சம் இருக்கு, நான் யூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் யூசேஜில் லீக்கேஜ் இருக்காது, பட் செகண்ட் டைமில் கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கும். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீனில் வர சுஜாதா 20 யூஸ் பண்ணி mama.in வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து 20% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இது mama.in மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாய்க்கால் அவைலபிள், அமேசானில் கூட அவைலபிள். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட் ப்ரைஸோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம். செக்ஷனாக பண்ணி நான் வந்து இதை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ மெயின் டார்கெட் ஏரியா வந்து அவங்களுக்கு ஸ்கேல்ப் தான். ஸ்கேல்ப்பில் வந்து நிறைய டேண்ட்ரஃப் இருக்குது. அது சென்டர் ஆஃப் த ஸ்கேல்ப்பில் தான் வந்து டேண்ட்ரஃப் அதிகமாக இருக்குது. அந்த ஏரியா தான் நான் டார்கெட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக பண்ண எல்லா இடத்துலையும் வந்து ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாமா டீ ட்ரீ ஹேர் மாஸ்கில் வந்து டீ ட்ரீ ஆயில் இருக்குது, ஆர்கன் ஆயில் இருக்குது, அப்புறம் லெமன் எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் வந்து ஹெல்மெட் அதிகமாக போடுறோம், வேர்க்கும். ஸோ அந்த இச்சினஸ் எல்லாம் அதிகமாகும் இல்லையா, அதையும் வந்து சரி பண்றதுக்கு இந்த மாஸ்க் வந்து உபயோகமா இருக்கும். நம்ம ஸ்கேல்பை வந்து மாய்ஸ்சரைஸ்டா வச்சுக்கும். இது வந்து கலர்ட் அண்ட் ட்ரீட்டட் ஹேருக்கு கூட வந்து தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாமா எர்த்தோட டீ ட்ரீ ஹேர் மாஸ்க். மெயின் விஷயம் நம்ம பெயினுக்கு வந்து டீ ட்ரீ அறவே ஆகாது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கறனால அதுக்கு அங்க தங்கறதுக்கு விடவே விடாது. அண்ட் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்கேல்ப் வந்து கிளீன் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு நான் ஒரு தடவை யூஸ் பண்ண, அப்புறம் நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு தடவை ட்ரை பண்ணி காமிச்சேன். பட் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணப்ப எனக்கு இச்சி ஸ்கேல்ப்க்கு வந்து நான் யூஸ் பண்ணேன். அண்ட் அந்த இச்சி ஸ்கேல்ப் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு. ஹேர் வந்து அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருந்ததுங்க. நான் ஒரு இதுலயே வந்து ஹேர் ஸ்மூத்தனிங் ஆர்கன் ஹேர் மாஸ்க் இருந்ததுல அது மாதிரியே இருந்தது. ஹேர் அவ்வளோ ஸ்மூத்தா, அப்படி ஹேர் வந்து ஃப்ரிஸ் எல்லாம் இல்லாம நீட்டா வந்து அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டா ஆக்குச்சு. இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு
ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு நீங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே வந்து காமிக்க போறேன். இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம சேனல்ல ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்ப்ரேயும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து டேண்ட்ரஃப் வரும்போதெல்லாம் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. ஸோ வாங்க இந்த ஸ்ப்ரே எப்படி பண்றதுன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். ஹேர் டானிக் தயார் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எலும்பிச்சை, வேப்பிலை, வெந்தயம், பெப்பர்மெண்ட் டீ அல்லது ஃப்ரெஷ் புதினா இலை, பேக்கிங் சோடா அல்லது சோடா உப்பு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு ஒரு கை அளவு வேப்பிலை இலைகளை வந்து அதுக்குள்ளார போட்டுருங்க. ஸோ அதுவும் நல்லா கொதித்து வரட்டும். அது கொதித்து கலர் மாறினோடனே அது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா கொதித்து வரட்டும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் வேப்பிலையோட கலர் வந்து மாறி இருக்கும். அப்புறம் இந்த பெப்பர்மெண்ட் டீ பேக் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் புதினா ஆட் பண்ணோன்னா அதுவும் ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. ஸோ நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் வெந்தயம்லாம் எந்த அளவுக்கு உப்பி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது பார்த்தாலே அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கின ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. தண்ணியோட கலரும் மாறி இருக்குது பாருங்கள். ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து நல்லா கலக்கி விட்டு இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க. நம்மளோட ஹேர் டானிக் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு டேண்ட்ரஃப் உள்ள ஹெட்டில் வந்து இப்போ இதை ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். இந்த டானிக்கை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்கள் தலையிலேயே கொஞ்சம் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்ட பிறகு ஒரு மைல்ட் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஹெல்த்தி ஹேர் ருட்டீனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பொடுகு பெயின்ல இருந்து பெரிய ரிலீஃபா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ராடக்ட்ஸ், உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்க பார்த்து வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்த்தி ஸ்கேல்ப், கிளீன் ஸ்கேல்ப், பொடுகு பெயின் தொல்லை எதுவுமே இல்லாம ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஹெல்த்தி ஹேர் கேர் ருட்டீனை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ இங்க முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். until then take care, டாடா, bye bye.